ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா. குருவே சரணம். எல்லாம் அல்ல சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லியும் செய்தும் காட்டியுள்ள பல கோடி அற்புதங்களிலே, இறை நிகழ்ச்சிகளிலே, இல்லற வாழ்க்கையிலே, உலக சமுதாயத்திலே எல்லோரும் சந்தோஷமாக நோய் நொடி அற்ற வாழ்க்கையுடன் வளமான வாழ்வை எப்படி வாழ்வது என்பது சொல்லிய கருத்துகளில் மிக மிக முக்கியமாக ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதம் சித்திரை மாதம் வருகின்ற அக்ஷய திருதியை, அதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன, யார் யார் செய்தார்கள், அது எதனால் செய்தார்கள், அப்படி செய்வதால் என்ன பலன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பலருக்கும், பல பெரியவர்களுக்கு நன்றாக தெரியும். இளைய தலைமுறையினரும் அதுபோல் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தெரியாதவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாமே. காரணம், எதுவும் ஒரு தானத்திலோ தர்மத்திலோ புண்ணியமாக போய் சேரும். நம்மளால் முடியலைன்னா கூட வேற ஒருத்தர் செஞ்சு பழகட்டுமே, அப்படி என்ற தயாள குணம் என்று பெயர். அந்த மாதிரி நீங்கள்லாம் செய்யணும். இதை எத்தனையோ ஜோதிட சாஸ்திர வேத ஆகம வல்லுநர்கள் இதை செய்ய வேண்டும், தொடர்ந்து இதுவரை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆலய அர்ச்சகர்கள், குருக்கள்கள் மற்றும் கல்வி கேள்வியில் சிறந்தவர்கள் எல்லாம் இவைகளை பின்பற்றி செய்கின்றது நமக்கெல்லாம் தெரியும். அவர்களிடமும் நீங்கள் கேட்டு மிக எளிமையாக உள்ள இதை செய்தால் நமக்கு இந்த காலத்திலே அருளும் வேண்டும், தேவையான பொருளும் வேண்டும். நமக்கு எண்ணற்ற ஆசைகள் இருக்கின்றது. அவைகளை எப்படி பரிபூர்ணமாக நிரந்தரமாக அந்த ஆசையினால் நமக்கு நன்மை எப்படியெல்லாம் பயக்கும், நமக்கு செல்வ வளம் வேண்டும். எல்லா காரியத்திற்கும் இந்த லௌகீக கலியுகத்திலே பொருளாதாரம் அடிப்படை, ஜீவனாம்சம் அடிப்படை, அப்படி என்று நமக்கெல்லாம் தெரியும். அந்த காலத்திலே படி அளந்தான் இறைவன் என்று சொல்வார்கள். இப்பொழுது அரசன், இப்பொழுதெல்லாம் மந்திரிகள். நம்ம உதாரணத்துக்கு சொல்லுகின்றோம். அரசாங்க உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் பஞ்சப்படி என்றுதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்ச மரக்கால் என்று சொல்லவே இல்லை, பஞ்சப்படி நமக்கு கொடுத்தாங்க. அது இன்க்ரிமெண்ட்டு. பார்த்தீங்களா? நமக்கு டியூ என்னென்னமோ சொல்கிறோம், அரியர்ஸ். இப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த பராபவ வருஷத்தினுடைய அக்ஷய திருதியை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம், அதாவது தமிழ் 6ஆம் தேதி, ஆங்கிலம் 19 ஏப்ரல் 2026 காலை 10:49 முதல் திருதிய திதி ஆரம்பிக்கின்றது. அன்று ஆயுஷ்மான் நாம் யோகம், கௌளவ கர்ணம் 10:49 பிறகு கரஜை கர்ணம், பரணி நட்சத்திரம் 7:10 வரை, பிறகு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. இப்படிப்பட்ட நாளிலே அக்ஷயம் என்னும் வடமொழி சொல்லிற்கு குறைவில்லாதது, குறைவே இல்லாதது. அதாவது அக்ஷய பாத்திரம் கொடுப்பது போல் பலனை தரக்கூடியது என்பது பொருள். இது நமது வாத்தியார் சொல்லியது. இப்படிப்பட்ட நல்ல நாளை, அதனுடைய பற்றிய செய்திகள் பல இருக்கிறது. அவைகளில் ஒரு சிலவற்றை இங்கு நாம் பார்ப்போம். ஒரு சித்தன் சொன்னால் அதில் பல கோடி ரகசியங்கள் இருக்குது. சித்தனை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் நாமெல்லாம். எத்தனையோ பேர் சித்தரை பார்த்துவிட்டு அவர்கள் சித்தன் தானா என்கின்ற சந்தேகம் வந்து விட்டது. இதுதான் மாயை. அதை பற்றி இல்லை. முதலாவதாக, நீங்கள் அந்த காலத்து அரசர்கள் என்ன செஞ்சாங்க, ராஜாக்கள், இந்த இப்படிப்பட்ட அக்ஷய திருதியை நல்ல நாளிலே நெற்களஞ்சியங்கள், குதிரை 10,000 பெரிய பெரிய பல ஆயிரம் மூட்டைகள் பிடிக்கின்ற சேமிப்பு கிடங்கு என்று தற்காலத்தில் சொல்கின்ற நெற்களஞ்சியங்களில் தானியங்களை நிரப்புவதற்கும் புது விதமான நவீன புது பொருட்களை சேகரிக்கவும் இந்த நாளை பெரிதும் விரும்பினார்கள் அரசர்கள். இரண்டாவதாக, சர்வேஸ்வரன்
அனைத்து உயிர்களுக்கும் சரியாக படி அளக்கிறாரா என அன்னை பராசக்தி சோதித்ததால் இறைவனின் திருவிளையாடல் அன்னை பராசக்தி ஸ்ரீ அன்னபூர்ணி தேவியாக பிறவி எடுத்து காசியிலே சாக்ஷாத் அந்த இறைவனுக்கு, சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கு உணவு படைத்தார். அப்படி அந்த அன்னையின் கையில் உள்ள பாத்திரமே அக்ஷய பாத்திரம். இறைவனே உணவு உண்டதால் இந்த நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். நாம் இறைவனுக்கு நைவேத்தியம் என்று சொல்லுகின்றோம். சமஸ்கிருதத்திலே வைணவ சம்பிரதாயத்திலே கண்டருளல், சும்மா காட்டுகின்றோம், அதாவது காண்பித்தல் என்கின்ற தமிழ் பொருள். இறைவனுக்கு நாம் சாப்பிடும் உணவுகள், செய்த உணவுகளை அப்படியே இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெனு பண்ணியிருக்கோம் சொல்கிறோம்ல, அதுதான். இப்படி அக்ஷய திருதி அன்று இறைவனே உணவு உண்ட நல்ல நாள் என்பதால் எப்பேற்பட்ட ஏழை எளியோர் மற்றும் பெரியோர்களுக்கும் உணவு இட வழி செய்தால் சகல சௌபாக்கியங்களும் தரும் என்பது ஆகும். இப்படி ஆன்மீக துறையிலே அன்னதானத்திற்கு முதலிடம் தரப்பெறுகிறது. 1000 பேருக்கு அன்னதானம் செய்தால் அங்கே ஒரு சித்தர் வந்து கை நீட்டுவார். இதுதான் அன்றும் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம், இல்லை ஓப்பன் ரகசியம், ஓப்பன் சீக்ரெட். இப்படி சித்தர்கள் வந்து 1001வது பேர் கண்டிப்பாக இன்றும் வாங்கி செல்கிறார்கள். அதனால்தான் அண்ணாமலையில் கூட்டம் அதிகரித்து வருகின்றது சித்தர்களுடன் சேர்ந்து. இப்படி 3வதாக இந்த நாளிலே, அதாவது புண்ணிய தினமாக கருதி சுமார் நம்ம வாத்தியார் சொன்ன காலத்தில் அப்பொழுது 59 ஆண்டுகளாக ஸ்ரீ சீதா கல்யாண மகோத்சவம், வேத பாராயணம், லட்சார்ச்சனை மற்றும் அன்னதானம் செய்து வரும் ஒரு வேத குடும்பத்தை பற்றி சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னார். வேதம் என்று சொன்னதுமே நமக்கு நினைவு வருவது காஞ்சி ஸ்ரீ மாமுனிவர் பெரியவாள்தான். சித்த புருஷர்கள் இவரை கனிந்த கனி என்று சொல்லுகின்றார்கள். பெரியவர் பல குடும்பங்களுக்கு அருள்பாலித்து வருவதை நாம் இன்றெல்லாம் பத்திரிகையில் படித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். அன்பர்களின் அனுபவங்களையும் அடியார்களின் அனுபவங்களையும் கேட்டிருக்கிறோம். ஆனால் வேதத்திற்கு அந்த பகவான் கட்டுப்பட்டு அப்படி கட்டுண்டது போல இந்த குடும்பத்திற்கு பெரியவர் செய்து வரும் உதவிகள், அனுகிரகங்கள் தான் மெய் சிலிர்க்க வைக்கிறது. இந்த கிராமத்து மக்களையும் கிராமத்தையும் மிகவும் பிடிக்குமாம். அதனால்தான் சமீப காலம் வரை கனவில் வந்து மிகவும் அருள் பாலிக்கின்றார்கள் பெரியவர்கள். ஒரு சமயம் 3 நாட்கள் இந்த வீட்டில் எழுந்து அருளினாராம். அங்கே வாசம் செய்தாராம், அங்கே இருந்தாராம், டூர் கேம்ப். அவரால் தான் வேதம் ஏதோ ஒரு அளவுக்கு காப்பாற்றப்பட்டது. நன்றாக தெரிந்துகள், வேதத்தை ரட்சித்தால் வேதம் உன்னை காவந்து செய்யும். வேத தேவதைகள் காவந்து. இப்படிப்பட்ட நிகழ்ச்சி அவருடைய ஆசையினால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றளவும் உங்கள் ஊரிலே உள்ள பஜனை நடக்கிறதா, உங்கள் ஊரில் பஜனை நடக்குதா என்று எப்படி கேட்பாராம். உங்கள் ஊரில் பஜனை நடக்கிறதோ அப்படின்னு ஒரு அருமையாக எளிமையாக கேட்பாராம். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எங்கள் கிராமத்து இளைஞர்கள் பெரியவர் அனுகிரகத்தால் நடைபெறுது பெரியவா அப்படின்னு சொன்னாராம். இப்படி ராம காவியத்தில் வருவது போல காலஞ்சென்ற வேத விற்பனர் வெங்கட சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பவருக்கு 4 புதல்வர்கள், 4 பையன்கள். இவர்களில் ஒருவர் அவர் நீங்களாக 3 வேதம் தர்மப்படி வாழ்ந்து காட்டியவர்கள். 4 ஒருவர் மட்டுமே வாழ்ந்து வருகின்றார். இளைய சகோதரர் சென்னையில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என கேள்விப்பட்டு அவரை பார்க்க 1993ஆம் ஆண்டிலே மே மாதத்தில் வந்த மூத்தவர் அவர் இறந்த 10ஆம் நாள் அன்றே சகோதரரும் அவரும் பிரிவு தாழாமல் காலமாகிவிட்டார். இப்படி இது சகோதர ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திற்காக அர்ப்பணித்து கொண்ட இந்த குடும்பத்தினர் பகவான் ஒரு விஷ்ணு சித்தருக்கு பிறவி கொடுத்து உள்ளார். இன்று அவர்தான் விஷ்ணு சித்தராக இருக்கிறார். 1982ஆம் ஆண்டிலே ஒரு சித்தர் மூலம் இது அறியப்பெற்று அவரே திருமால் அடிமையாக புகழ் பெற இருக்கிறார். காலம் கனிந்ததும் பகவான் அவரை
இந்த உலகிற்கு வெளி உலகிற்கு வெளிப்படுத்துவார். அன்னை பராசக்தி படி அளந்த நல்ல நாளே அக்ஷய திருதியை என்னும் நல்ல நாள் என்பதற்கு ஏற்ப திரு அண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தை சேர்ந்த படி அக்ரஹாரம் என்னும் கிராமத்தில் தான் ஸ்ரீ ராம மந்திரத்தின் சார்பாக கோடிகளும் கிராமம் பொதுமக்களும் பக்த கோடிகளும் பொதுமக்களும் இணைந்து ஸ்ரீ சீதா கல்யாணத்தை எங்கள் வீட்டு கல்யாணமாக எவ்வித பேதமும் இன்றி நடத்தி வருகின்றார்கள். ஆரம்ப காலத்தில் கிராமத்தை சேர்ந்த பெரியவர் வெங்கட்ர சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவரால் பக்கத்து கிராமமான தொரப்பாடி பாகவதார்களை கொண்டு ரூபாய் 5 மூலதனத்தில் வெறும் 5 ரூபாய் மூலதனத்தில் தொடங்கப்பெற்ற இந்த அறப்பணி முதலில் ஏகதினமாக ஒரே நாளாக இருந்து தற்போது 3 நாட்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. முக்கிய திவ்ய நாம பஜனை வேதபாராயணம் லட்சார்ச்சனை தொடர்ந்து குடும்பத்தை சேர்ந்த வாரிசுதார்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இப்படி படி பஜனை மிகவும் பிரசித்தி பெற்றது. பல வெளியூர் பிரபல பாகவத உத்தமர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர். இந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனத்தை தவிர வேறு வழியில்லை என கூறி கதறி கொண்டு இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருப்பவர்களுக்கு பகவான் தவறாமல் அருள் பாலித்து வருகின்றான். இந்த கிராமத்து பெயரில் உள்ள படியே அவரவர் வினைப்படி அளந்து வரும் படி ஸ்ரீராமரை தரிசித்து பலன்களை யாவையும் பெற வேண்டுமென பக்தர்களை அழைக்கிறோம் என்று 60ஆம் ஆண்டு உற்சவ காலத்தில் அப்பொழுது நிகழ்ச்சியானது 25/4/2001 முதல் தொடங்கப்படுகிறது என்றதை நாம் பலமுறை சொன்னோம். 26/4/2021 அக்ஷய தினத்தையும் அப்படி செய்து காட்டினார்கள். இந்த அக்ஷய திருதி காலத்திலே நீங்களெல்லாம் உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் பல பேர் சொல்லுகின்றார்கள், இன்றே நகை வாங்கி விடுங்கள். இன்றே நகையை மட்டும்தான் சொல்கிறாங்க. தங்க மாளிகை ஜொலிக்க ஜொலிக்க உங்களை வரவேற்கிறார்கள். அது இருக்கட்டும். ஆனால் கொடுக்க கொடுக்க ஒன்று கொடுக்க பல கோடிகளாக பெருகும். நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம். 1 பவுனோ 4 பவுனோ கொடுக்க வேண்டாம். ஒரு குண்டுமணி அளவு ஒரு தங்கம் ஒரு ஏழைக்கு தானம் பண்ணுவோம். வெள்ளி கொஞ்சம் இருந்தால் தானம் பண்ணுவோம். இதை தானம் பண்ணாததால் தான் இதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போய் ஒரு பக்கமும் இருப்பவர்களுக்கே பல நகைகளாகும் எத்தனையோ விதமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை அடுத்தவருக்கு கொடுத்து அவர்களுடைய இயக்கங்களை மன துக்கங்களை நீக்கினால் ஒன்றுக்கு எடுக்க எடுக்க குறையாமல் பல வந்து சேரும். இதுதான் அக்ஷய திதி. அக்ஷய திதி என்று தர்மம் செய் என்றார்கள். அன்னதானம், புது துணிகள், வஸ்திர தானம், கொடை தானம், அதான் நல்ல ஆடைகள் தானம். இப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நமக்கு இருக்கின்ற பலவற்றை இல்லாவிட்டாலும் ஒரு சிறிதளவு நீங்கள் தர்மத்தை கொடுக்கும்போது இந்த அக்ஷய திருதியை உங்களுக்கு அந்த திருதியை தேவதை அந்த திருதியிலே தோன்றிய அக்ஷய மகாலட்சுமி அக்ஷயலட்சுமி நம்முடைய இதை பார்த்துருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெள்ளூர் கிராமத்தில் அக்ஷய லட்சுமியை தரிசித்திருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே அக்ஷயலட்சுமி இருக்கின்றால் இந்த அக்ஷயலட்சுமியை தரிசித்தும் அங்கே அபிஷேக ஆராதனைகள் செய்தும் அவரவர்கள் ஊரிலே உள்ள பெருமாள் ஆலயத்திலும் அம்பாள் சன்னதிகளும் இந்த அக்ஷய திதியை கொண்டாடலாம். காரணம், சிவபெருமானுக்கு அக்ஷய திதி இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏனால் சாட்சாத் பார்வதி அன்னையே சிவபெருமானுக்கு உணவு இட்டு சாப்பாடு கொடுத்த தினமே அக்ஷய தினம். அதுபோல் நாமும் எத்தனையோ இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களுக்கு பிரசாதம் போல குறைந்த அளவும் கொடுக்கலாம். கோவில்களில் செய்யுங்கள். எந்த திருக்கோயிலில் செய்தாலும் அங்கே அக்ஷய பாத்திர தேவதை வந்து அக்ஷயம் என்கின்றால் வற்றாத. அதற்குத்தான் ஆலமரத்திற்கு விழுதுகள் எது தாய்மரம் எது பிள்ளை எது கிளை என்று தெரியாது. ஆல் போல் செழித்து அருகம்புல் போல் வேறு ஒன்றி என்று சொல்வார்கள். எது தலை நுனி அடி என்று சொல்ல மாட்டார்கள். கயாவில் போய் கயா சிரார்த்தம் தர்ப்பணம்லாம் செய்கின்றார்களே, அங்கே கடைசியில் முடிவாக அந்த பிண்டம் வைக்கின்ற இடம் அக்ஷயவடம்.
அப்படி உங்கள் பித்திருக்கள் கோடி கோடியாக வந்து இருக்கின்ற இடம் போல நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஒன்றுக்கு பல கோடியாக பெறுகின்ற நல்ல நாள். கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகில் உள்ள முழையூரிலே அக்ஷய திருதி இன்றைக்கு நீங்கள் வழிபட்டு 5 ஏழை குடும்பங்களுக்கு தேவையான மளிகை கடை சாமான்களை ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் பையில் போட்டு ஒரு வாரத்திற்கு வரும் அளவிற்கு பல பேர் ஒன்றாக சேர்ந்து 5 ஏழை குடும்பங்களுக்கு தர்மம் கொடுத்தால் இந்த திதி சூனியத்திலே பல பேர் சில நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளிலும் ஒரு திதி வருகின்றது, ஒரே நாளில் 2 திதிகள் வருகிறது. சில பேருக்கு திதி சூனியம் ஏற்படுகின்றது. இதை ஜாதகத்தில் பல பேர் கவனிக்க விட்டு விடுகிறார்கள். எடுத்தவுடன் ஜாதகத்தில் இன்றைய பலன், இன்றைய நட்சத்திர பலன் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த பலன் அந்த திதி தோஷத்தில், அந்த சூன்ய திதியிலே பிறந்திருந்தால் நாம் என்ன பண்ணுறோம்? எவ்வளோ செஞ்சாலும் சார், அவங்க அதே 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பிறந்தாங்க, நானும் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பிறந்தேன். ஆனால் நீங்கள் பிறந்த மாதம் மாறியிருக்கும், பிறந்த வருடம் மாறியிருக்கும், பிறந்த நட்சத்திரம் மாறியிருக்கும். ஒரு துளி கடுகளவு மாற்றம் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வித்தியாசங்கள். நாம் அடுத்தவர்களை பார்த்து ஒப்பிடுகிறோம், நம்மை விட உயர்ந்தவர்களோடு நம்மை சேர்த்து பார்க்கிறோம். ஆனால் நம்மை விட கீழே உள்ள நம்மோடு சேர்ந்து நமக்கு தெரிந்து பிறந்தவ எளிமையான ஏழையாக வறுமையில் வாடுகின்றவர்களை என்றும் நாம் சேர்த்து கணக்கிடுவதே கிடையாது. இப்படி எந்தெந்த திதியிலே பிறந்தவர்களுக்கு என்னென்ன தோஷம் இருக்கிறது, திதி சூன்யம் என்று இதற்கு பெயர். உதாரணமாக அமாவாசை பௌர்ணமியிலே எந்த குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களுக்கு திதி தோஷம் வராது, திதி சூன்யம் வராது. இப்பொழுது எளிமையாக மீண்டும் நினைவூட்டலாக, பிரதமை திதியிலே துலா ராசி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூன்யம், துதியை திதியில் தனுசு மீனத்தில் சூன்யம், திருதியை திதி மகரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூன்ய திதி, சதுர்த்தி கும்ப மற்றும் ரிஷபராசிகர்களுக்கு, பஞ்சமி மிதுனம் கன்னி, சஷ்டி மேஷம் மற்றும் சிம்மம், சப்தமி தனுசு கடகம், அஷ்டமி மிதுனம் கன்னி, நவமியும் தசமியும் சிம்ம ராசி மற்றும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும், ஏகாதசி தனுசு மற்றும் மீனம், துவாதசி துலா மற்றும் மகரம், திரையோதசி ரிஷபம் மற்றும் சிம்மம், சதுர்தசி மிதுனம் கன்னி தனுசு மீனம், இந்த ராசிகளிலே பிறந்திருப்பார்கள். இது திதி சூன்யத்தில் பிறந்து விட்டார்களே, நீங்கள் என்ன பலனை பார்க்க முடியும்? அந்த திதி சூன்யத்திற்கு ஒரு பரிகாரம், ஒரு நிவர்த்தி தான் நாம் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகில் உள்ள முழையூர் பரசுராமர் ஆலயத்தில் வழிபட்டு மேற்கண்ட, அதாவது மளிகை கடை சாமான்கள், சாப்பாட்டிற்குள்ள அரிசி பருப்பு எல்லாவற்றையும் எண்ணெய் முதல் சகலம் கொடுத்து உதவுவதால் அந்த இறைவனே உங்களுடைய திதி சூன்யத்தினுடைய தோஷத்தை நீக்குவார். ஆனால் இதிலும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். பிரபலாரிஷ்ட யோகத்திலே பிறந்தவர்களுக்கு கடைசி வரை இறை சிந்தனையும் தான தர்மத்தை முடிந்த அளவு செய்து கொண்டு வந்தால், அந்த பிரபலாரிஷ்ட யோகத்தில் பிறந்து விட்டோமே, நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணமே நடந்து 3 குழந்தை போச்சு, நான் சம்பந்தியும் ஆயிட்டேனே, பாட்டி தாத்தாவும் ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்கள, இப்போ கூட ஒன்றும் கவலை இல்லை. வருகின்ற 13 தேதி 13 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை, போராடம் கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு நாள் திதி சூன்யம் காட்டுகிறது. நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். இப்பொழுதே அந்த பிரபலாரிஷ்ட யோகம், தவறு மன்னிக்கவும், பிரபலாரிஷ்ட யோகம் வருகின்றது. இப்படிப்பட்ட பிரபலாரிஷ்ட யோகம் வரும்பொழுது நீங்கள் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும், ஒரு கொடுக்கல் வாங்கல், புது பொருட்கள் வாங்குவது, இப்படியெல்லாம் செய்தால் அதுவே உங்களுக்கு பெரும் வேதனையாக, அது உங்களை விட்டு செல்லும் வரை ஒரு ஆட்டி விட்டு தான் செல்லும். இப்படித்தான் பல இடங்களிலே தேர்வாகி அவர்கள் வெற்றி பெற்றாலும் வாழ்க்கையிலே வேதனையுடன் வாழ்கின்றார்கள். இது பள்ளி கல்லூரி மற்றும் அரசியல் தேர்வுகளையும் பொறுத்து அமையும். நமக்கு தேர்தல் வந்துவிட்டது, நாம் ஜெயிக்க வேண்டும் என்று அதற்கான மனுக்களை தயாரித்து வைத்திருப்பார்கள். அந்த மனுக்களை தவறாமல் தயாரிக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருங்கள். எங்களுக்கு அரசியல் ஒரு
பொறுப்பற்ற எங்களுக்கு அதில் சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் அரசியல் வருகின்றவர்களுக்கு நல்ல ஆயுள், திடகாத்திரமான நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள், உதவி செய்கின்ற குணங்கள் வர வேண்டும், நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகையினால இந்த எலெக்ஷன் என்கின்ற தேர்தல் அதெல்லாம் வரும்பொழுது நீங்கள் மேலும் உங்களுடைய சொத்து, வீடு, கொடுக்கல் வாங்கல், சம்பந்தம் பேசுவது, புதிதாக பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் தவிர்ப்பது. 13/3/2026 வெள்ளிக்கிழமை தசமி காலை 6:30, அதாவது 6:30 வரை நவமி இருக்க. ஆனாலும் நீங்கள் காலம்பர சூரிய உதயம் முதல் இந்த வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரம் விடியற்காலை விடிந்தால் சனிக்கிழமை வரப்போகிறது. 3:04 வரை கடுமையான பிரபலாஷ்ட யோகம், அதுதான் தமிழிலே கூடாத நாள். மனதில் வைத்து கொள்ளுங்கள், இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலே சுபம் நடக்கும் பொழுது அது சந்தோஷத்தில் ஆரம்பித்து நிரந்தரமான சந்தோஷம் இருக்க வேண்டும். ஏதோ காலையிலே நல்ல சுபமுகூர்த்தம் இருக்கும், அன்று மாலை கூடா நாள் வந்து எத்தனையோ பேர் திருமணங்களை, கிரகப்பிரவேசங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். இதை பெரிய வல்லுநர்கள், எங்களுக்கு தெரிந்த ஒரு பெரிய ஜோதிடர் இருந்தார், சுப்பிரமணிய சாஸ்திரிகள். இப்பொழுது இல்லை. இப்பொழுதெல்லாம் நமக்கு பிரபல்யமாக இருக்கின்றவர் நாம் கொஞ்சோன்னு கிடையாது, அவருடைய வயசுக்கு அனுபவத்திலே சங்கீதம், சாஸ்திரம், வாக்கு சுத்தம், தைரியமான பேச்சு, அப்படியெல்லாம் சொல்கின்றார். எங்களுக்கு ஒருவரை குறிப்பிடுகிறோம் என்று மற்றவர்கள் தவறாக நினைக்கக்கூடாது. ஒரு உதாரண புருஷனாக சொல்லுகின்றோம். ஹரிகேசநல்லூர் ஸ்ரீ வெங்கட்ராம ஜோதிடர் இதை நன்றாகத்தான் சொல்லுகின்றார். அவருடைய நிலைமைக்கு நாம் குறை காணக்கூடாது. நம்மளால் அது கூட செய்ய முடியாது. அவர்களுக்கும் எத்தனையோ வேலைகள் இருக்கும். இருந்தாலும் ஒருவருக்கு சொன்னதை மறுவருக்கு சொல்ல முடியாது. ஆகையினால் இப்பொழுதே நீங்கள் அவருடன் தொடர்பு உள்ளவர்கள் கேட்டால் கண்டிப்பாக விளக்கம் தருவார். உதாரணம், இன்னும் நான் சொல்லுவேன், வடநாட்டிலே எத்தனையோ ஜோதிடர்கள் இருக்கின்றார்கள், ஜோதிட வல்லுநர்கள் இருக்கிறார்கள், சாஸ்திர நிபுணர்கள் இருக்கின்றார்கள். இப்படி இது நமக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் போய் என்று நினைக்கும் பொழுது அதுவே நமக்கு மனம், உடல் தளர்ச்சியை ஏற்படுத்தி கடைசியில் ஏமாந்து விட்டோமே, கோட்டை விட்டு விட்டோமே, ஆற்றில் ஜலம் நீர் போகும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா? காற்று உள்ள போது தூற்றிக்கொள்ள வேண்டாமா? யோசித்து பாருங்கள். அக்ஷய திருதியை நன்றாக கொண்டாடுங்கள். எனக்கு அவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் உண்டு. காரணம், ஒரு உதாரணம், எனக்கு அவர் தனியான முறையிலே நட்போ வெறுப்போ கிடையாது. அவர் சொல்லுகின்றது எளிமையை சொல்லுகின்றார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று கோளறு பதிகத்தை பற்றி, ஒரு தர்பாரண்யேஸ்வரை பற்றி விளக்கமாக சொன்னதை பல அடியார்கள் கேட்டிருப்பீர்கள். எங்களுக்கு ஒருத்தருடைய சீடர்கள் என்றாலும் எங்களுக்கும் அவர்கள் மறைமுக நண்பர்கள், அடியார்கள். அப்படித்தான் எங்களுடைய குரு எங்களை ஆளாக்கி கொண்டு வருகின்றார். ஆகையினால் நீங்கள் அவரை பின்பற்றலாம். அதே போல உங்களுக்கு மனதிற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு விளக்கேற்றி வைத்து எத்தனையோ நல்ல காரியத்திற்கு வழிகாட்டியவர்கள், அவர்களையே நீங்கள் பின்பற்றலாம். அவர்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் இருக்கலாம். நீங்களும் ஒரு ஜோதிடத்தை கொடுத்துவிட்டு, ஜாதகத்தை கொடுத்துவிட்டு, 3 கேள்வி 3 நிமிடம், எனக்கு அவசரமாக ரயிலுக்கு போகணும், காருக்கு போகணும், பறந்து அடித்து போனால் பிரம்ம சிருஷ்டியை கணிப்பது மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சில பேருக்கு நடந்து விடுகிறது. காரணம், அவருடைய கர்மா குறைந்திருக்கலாம், சுத்தமாக கர்ம வினை தீர்ந்திருக்கலாம், நடந்து போச்சு. சிலருக்கு நடக்காமல் இழுத்தடித்து கொண்டிருப்பது காரணம், கர்ம வினை தீரவில்லை என்று நினைக்க வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்கின்றார்கள் என்று சொல்கிறோம், ஆனால் மட்டும் நல்லா இல்லை. அப்படி ஒருத்தர் ஏதோ உங்களிடம் சண்டையோ கிண்டையோ உங்கள் உப்பு குச்சலோ போட்டால் கூட நான் ஒரு வார்த்தையை விட்டு விடுகிறோம். ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து. யார் சிரித்தாங்க? தவறு. நாம் ஒன்று எதை விதைத்தோமோ அதை அறுவடை செய்து விட்டு தான் இந்த பூமியை விட்டு புறப்பட முடியும். அது தவறாக இருந்தாலும் சரி. இப்பொழுதெல்லாம் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கோங்க, ஒரு குற்றம் நடந்த பின்புதான் விழிப்புணர்வு வருகிறது. ஒரு தவறு நடந்தவள் கீழே வச்சோம், ஒரு பாத்திரத்தை வச்சோம், அதில் ஜலத்தை வைத்தோம், தண்ணீரை வைத்தோம், அது ஒழுகிறது. அப்பொழுதுதான் நமக்கு விழிப்பு வருகிறது. ஆஹா, ஓட்டப்பானையை வச்சுட்டோம். நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்தது அந்த பானையை மாற்றி விட்டீர்கள். அதுபோல் ஒரு நிகழ்ச்சி தோன்றும் போது, ஒரு குற்ற நிகழ்ச்சி
தோன்றும் பொழுது அங்கேதான் அதை தடுக்கும் ஒரு விதம் வருகிறது. அதுதான் சட்டமாக மாறுகிறது. ஒன்று ஆரம்பித்தவுடன் உடனே ஒன்று பிறக்கும். ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மருந்து முன்னே வருவது இல்லை, மருத்துவம் முன்பே வருவதில்லை. நோய் வந்த பிறகு மருத்துவம் தேவைப்படுகின்றது. இன்றே நாம் தேவையான மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்வது இல்லை. நோய் வந்தவுடன் ஓடுகிறோம், வைத்தியரை பார்க்கிறோம், பெரிய பெரிய நிபுணர் டாக்டர்களை பார்க்கிறோம், வைத்தியம் எடுத்துக்கொள்கின்றோம். முடியாத அளவிற்கு அபரிமிதமான பணங்காசுகளை செலவழித்து எப்படியோ நாம் 99 வயசு கடந்தால் கூட இன்னும் கொஞ்சம் வாழணும் என்று நமக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. இந்த பூலோக கணக்கு தீரும் வரை இருப்பாம், கவலைப்படாதீர்கள். ஆகையினால் எதுவும் ஒரு நடந்த பின்புதான் அதற்கு தேவையான சட்ட தர்மங்கள் ஏற்படும். முன்பாக சட்டத்தை தயாரிக்க மாட்டார்கள். காரணம், குற்றம் இதெல்லாம் நடந்தால், இப்படியெல்லாம் நடந்தால், ஒன்று நடந்ததுக்கு பிறகுதான் சட்ட அமைப்பு வந்தது. அது ஒரு தர்க்கவாதத்திலோ ஒரு கேள்வியிலோ இப்படி கூட ஒரு நாளைக்கு இப்படியெல்லாம் நடந்தால் என்ன செய்வது என்று கேட்கும்போது அதுதான் சட்டம். அந்த சட்டத்தை ஒழுங்காக பின்பற்றும் போது அதுவே தர்மமாக மாறும். ஆகையினால் எதுவும் ஒரு தவறோ குற்றமோ நிகழ்ந்ததற்கு பிறகுதான் அதை ஒரு ஆடு வந்து தோட்டத்துக்குள்ளே மேய்ஞ்சி விட்டு உங்களுடைய முக்கியமான காய்கறி செடிகளை மேய்ஞ்சி விட்டது, அது குற்றம் அல்ல, அதனுடைய இயல்பு. உடனே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? ஒரு தடுப்பு வேலி சுவர் போடுகின்றீர்கள். இனிமேல் வராமல் தடுக்கின்றீர்கள். அது நடைபெறாமல் நின்று விடுகிறது. ஆனால் குற்ற செயல்கள், இந்த ஆடு வேறு இடத்தில் போய் மேயும் போது குற்றம் அல்ல, அதற்கு தேவை உணவு. அவர்களும் அப்படி செய்ய வேண்டும். இதைத்தான் இன்று L&O, லா அண்ட் ஆர்டர் என்று சொல்லுகின்றோம். இதிலே அதாவது கிரிமினல் குற்றங்கள் வரும்போது கிரைம் என்று சொல்லுகின்றவர்கள். இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கின்றார்களோ இல்லையோ, முடிந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். அதிலிருந்தும் அந்த தண்டனை அதிலிருந்து விளக்கம் ஏற்பட்டு வெளியில் வந்து தெரிந்து நன்றாக இருக்கின்ற எத்தனையோ பல நல்லவர்கள் இருக்கின்றார்கள். சிறு குற்றங்களுக்கு கூட பெரிய தண்டனை வாங்கி விடுகிறார்கள். பெரிய குற்றங்களுக்கு கூட அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். குற்ற செயல்களை ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வரும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், நீ தீர விசாரிப்பதே மெய் என்று சொன்னார்கள் பெரியவர்கள். ஆகையினால் நீதிபதியை கண்ணா பின்னா நாசமா போக அவன் திருட்டு பய என்று சொல்லாதீர்கள். நீதிபதி அவர் நீதி சொல்வதில் 1000 வித்தியாசங்கள் இருக்கலாம். அன்று நமது கர்ம வினை அவர் மனதுக்குள் போய் சேரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரவாயில்லை, நன்றாக இருப்பீர்கள். அக்ஷய திருதியை கொண்டாடுவதற்கு இப்பொழுதே நீங்கள் 4 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு சொல்லுங்கள். இதை பற்றி என்னென்னமோ தேவையற்ற கருத்துக்களை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒரே ஒரு விதை விதைத்தால் அது 100 விதையாக மாறுகிறது. ஒரு நெல் போட்டால் 100 நெல் வருகிறது. ஒரு மூட்டை போட்டால் 100 மூட்டை நமக்கு நெல் தானியம் கிடைக்கிறது. இப்படி எடுக்க குறையாமல் வருவதே அக்ஷய திருதியை மாதம், அதாவது வருடம் சித்திரை மாதம் வளர்ப்பிறை அமாவாசை கழித்து, அமாவாசை பிரதமை திதியை திருதியை, அமாவாசையை தவிர்த்து 3ஆம் நாள் வருகின்றது. இது ஒவ்வொரு வருடமும் நிகழ்ந்து கொண்டிருப்பது. அதனால் மகா பெரியவாள் சொன்னதும் எத்தனையோ சித்தர்கள் சொன்னதையும் நீங்கள் செய்வீர்கள். நல்லா வாழ்ந்து காட்டுங்க, சந்தோஷமாக இருங்க. குறைவில்லாத நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் செய்யும் பொழுது போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் செய்யலாம், பொறாமைப்பட்டு கொண்டு சொல்லக்கூடாது. எங்கே திருநானோ எங்கே ஏமாத்தினானோ அவன் அப்போட்டு சொத்தா தானம் பண்ணுறான் என்று சொல்லக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நஞ்சம் செய்த புண்ணியமும் போயிடுமே, அவனுக்கு போய் சேர்ந்துடும். உங்களுக்கு சௌரியம் இருந்தால் அங்கே பங்கெடுத்து கொள்ளுங்கள், சரிய சேவை உதவி செய்யுங்கள். இல்லை என்றால் விலகி நின்று வேடிக்கை பாருங்கள். எதுவும் நாம் வழிகாட்ட தெரிந்தால், ஒரு அந்த தகுதி இருந்தால் வழிகாட்டணும். அதில் குறுக்கே நின்று இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று போராடுகிறீர்கள். வழியை காட்டுங்கள், விலகி விடுங்கள், வேடிக்கை பாருங்கள். நான் சொன்னேனே நடந்து விட்டது என்று கைகொட்டி சிரிக்காதீர்கள். திரும்பி நம்மை தாக்கும் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உன்னுடைய அருளால் அருணாச்சலா.